அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வயிற்றுப்புண். வயிற்றுப்புண் எப்படி உருவாகுது, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஆஸ்பெக்டில் இந்த வயிற்றுப்புண் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஆதரவற்ற கைவிடப்பட்ட பெண்கள் 55 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களை அட்மிஷன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யார் இருந்தாலும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நாங்களே நேரடியாக அவங்க எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு செய்யுங்க. மகிழ்ச்சி. நம்ம நேராக வீடியோக்கு வருவோம். வயிற்றுப்புண் முதல்ல எதனால் உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் நமக்கு புரிய வரும். வயிற்றுப்புண் மிக முக்கியமாக மனக்கவலை, அந்த ஆன்சைட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, காரணம் இல்லாத ஒரு படபடப்பு, டென்ஷன், இதன் மூலமாக தான் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்றது இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு கிருமி ஹெச் பைலோரின்ற ஒரு கிருமியினாலேயும் இந்த வயிற்றுப்புண் அதிகமாக பரவுது அப்படின்றதையும் நம்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வயிற்றுப்புண்ணுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம உடம்புலையே நமக்கு சுரக்கக்கூடிய ஜீரண நீர், இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நம்ம உறுப்புகள், அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி அதை சத்துக்களாக பிரிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை அது ஒரு கிரைண்டரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மிக்ஸ் ஆகி சாப்பாட்டோடு சேர்ந்து அதை செரிக்க வைக்குது. நல்ல கூழ் மாதிரி ஆக்கி கொடுக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சில நேரங்களில் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே, இரைப்பைக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு லேயர் இருக்குது. இதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது, அது டேமேஜ் ஆகிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸும் அதில் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. அது எப்போல்லாம் டேமேஜ் ஆகுதோ அப்போல்லாம் அதை நம்ம வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்கிறோம். நீண்ட நாள் வயிற்றுப்புண் இருக்கவங்க கட்டாயம் அதை முறையான பரிசோதனை பண்ணி அது வயிற்றுப்புண் தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதையும் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ரொம்ப நாளாக வயிறு புண்ணு இருக்குன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்ருக்கேன், மோர் குடிக்கிறேன், தயிர் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றதும் சில நேரங்களில் சிக்கல்களை உருவாக்குது. அதனால் நீண்ட கால வயிறு புண்ணு இருக்கவங்க கட்டாயம் அதுக்கு தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை கட்டாயம் சாப்பிட்ணும். இப்போது அந்த ஆன்சைட்டி மூலமாக வரக்கூடியது அடுத்தது ஸ்மோக்கர்ஸ் அல்சர்னே தனியாக ஒன்று இருக்குது. ஆல்கஹாலிக், ரெகுலராக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் வயிறு புண்ணுன்றது இருக்குது. வயிறு புண்ணு இருக்கவங்க காரமான உணவு வகைகள், அப்புறம் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், நம்ம உடம்புக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒத்து வராத ஃபுட்டு, கால நேரம் இல்லாமல் சாப்பிட்றது. அதாவது காலையில் ஒரு 7 to 8 சாப்பிட்ணுன்னா 11 மணிக்கு சாப்பிட்றது, மத்தியானத்தில் ஒரு 4 மணி 5 மணி சாப்பிட்றது. நைட்டு முக்கால்வாசி பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் சாப்பிடவே போகிறாங்க. காரணம் கல்ச்சர் மாறிடுச்சு அப்படின்ட்டு. சிட்டிஸில் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஹோட்டலே பிஸியாக இருக்குது. 10லேருந்து 1 மணி வரைக்கும் மக்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக ஹோட்டல்ஸில் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த கலாச்சார மாற்றமே நம்ம வயிறு புண்ணுக்கு மிக முக்கியமான காரணம். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோனலாக இருந்தாலும் சரி, செக்ரியேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அது சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் அங்கே செரிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது கட்டாயம் அது நம்ம பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய மியூக்கஸை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நேரத்துக்கு பசி எடுத்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பசி எடுத்து தான் சாப்பிட்ணும். நான் டயத்துக்கு சாப்பிட்றேன்றதுக்காக பசியே இல்லாமல் நீங்கள் பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்டைஜஷன் ஃபார்ம் ஆகி அதுவும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது தான். அதனால் பசி எடுத்து சாப்பிட்ணுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்ணுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்ருவாங்க.
சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அவங்க தூங்கும்போது வயிறு எம்டியாக இருக்கும். இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது. குடலில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸு அது இது எல்லாமே வந்து செட்ரேட் ஆகி காலையில் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் சாப்பிட்றதே 11 மணி, தூங்கிறது 11:30. என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்றது ஃபுல்லாக ஆயில் ஐட்டம், தூங்க போகிறது 11:30க்கெலாம் படுத்துடுறோம். அதில் வந்து தேவையில்லாத பெவரேஜஸ் வேறு நிறைய உள்ளே போகுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது குடல் புண் அப்படின்றது இயற்கையாகவே எல்லாத்துக்குமே இருக்கிற காலகட்டம் இப்போ வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய உணவு பழக்கம், நேரத்துக்கு சாப்பிட்றது, இது ரெண்டையும் நம்ம ரெகுலர் பண்ணணுன்னாவே கட்டாயம் இந்த வயிறு புண்ணு பிரச்சனை தன்னாலேயே சரியாயிடும். இது ரெண்டையும் சரி பண்ணாமல் நம்ம எவ்வளோ தான் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்போதைக்கே அது தீர்வு கிடைக்குமே தவிர திரும்ப திரும்ப அந்த வயிறு புண்ணு பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து நைட் டியூட்டி பார்க்குறேன், அடுத்தது வந்து நாம் ஷிஃப்ட்டு முடிஞ்சு நான் நைட் ரொம்ப லேட்டாக தான் வரேன், அதனால் எனக்கு வந்து டைம் வந்து சாப்பிட்றது 10 மணிக்கு மேலே தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்ற கான்செப்டில் தேவையில்லாத உடல் உபாதைகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நானே கிளினிக் போகிறேன், சாயந்தரம் 7 to 8 வீட்டிலேருந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு அடுத்து உடனே பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது தான். ஆனால் நிறைய பேர் நான் வேலைக்கு போகிறேன், ஷிஃப்ட்டு பார்க்குறேன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அந்த உணவு பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 6 to 7 இல்லை 7 to 8 உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், இல்லை 10 நிமிஷம் இருந்தால் போதும், சாப்பிட்றலாம். ஆனால் அதை வந்து அவங்க அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு நைட்டு நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன்ற கொள்கையில் இருக்கும்போது கட்டாயம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களில் 60-70% பார்த்திங்கன்னா வயிறு மூலமாக தான் நமக்கு வருது. வயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் மனசும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு அஜீரண கோளாறோடு நீங்கள் வெளியே எங்கேயாவது டூர் போய் பாருங்களேன், உங்கள் மனம் எதுலேயுமே ஈடுபடாது. உங்கள் சிந்தனைகள் பூரா வயிற்றுலேயே தான் இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறது, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதாவது மாத்திரை போடலாமா, இல்லை எதாவது பவுடர் வாங்கி தண்ணியில் போட்டு கரைச்சி குடிக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர நீங்கள் வெளியே போனீங்கனாலும் உங்கள் வயிறு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் மனம் வந்து வெளியில் இருக்க எவ்வளோ அற்புதமான ஒரு இமயமலையில் போய் நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு அழகான கடல் சீஷோரில் உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா கூட உங்கள் மனம் வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதே மாதிரி வயிறில் இருக்க நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இதுவும் ரொம்ப முக்கியம். இது நம்ம கேரக்டரையே வந்து ஆல்டர் பண்ணுதுன்றாங்க. ஸோ அந்த பாக்டீரியாஸ் அழியிற கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம கேரக்டர்ஸும் மாறுதுன்றது இப்போ நிறைய ரிசர்ச்சஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு காரணமும் நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய டாக்ஸின்ஸ் ப்ளஸ் வயிறை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால அந்த பாக்டீரியாஸும் சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடுறோம். அதனால் நம்ம மனமும் கெட்டு போகுது, உடம்பும் கெட்டு போகுது. இதனால் நம்ம மனம் எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம வயிறும் அந்த அளவுக்கு முக்கியம். இது ரெண்டும் வந்து ரயில்வே ட்ராக் மாதிரி, ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் நம்மளுடைய ட்ராவல் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்க. கூடவே வந்து மன அந்த ஆக்ரகம் சொல்கிறோம் இல்லையா, மன கஷ்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆன்சைட்டின்றது எல்லாத்துக்கும் தான் இருக்குது, இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி அந்த பதட்டமான சூழ்நிலைகள், இப்போது ஒரு பாம்பை பார்க்கும்போது நம்ம உடல் எப்படி தடுமாறுது, ஒரு பயத்தோடு நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோமோ அதே பயம் நமக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா நம்ம வயிறு என்ன ஆகிறது? ஸோ இந்த பய உணர்வு, மன ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி பல வகையான சூழ்நிலைகள்லேயும் அதனால் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம சீராக வச்சுக்கணும். அதுக்கு தேவையான யோகா, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இதற்கான தீர்வு வயிறு புண்ணு வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதற்கான சரியான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம மருத்துவத்தில் வந்து ஏலாதி சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்குது. அது எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கிது.
டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் குடிக்கலாம். அது முடியலைனாக்கா இப்போ ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது, லேசாக வயிறு எரிச்சல் இருக்குது, சாப்பிட்டா திம்முன்னு இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க வீட்டில் ஒரு ஏலக்காய் இருக்குது இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏலக்காய் வந்து தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் சும்மா ஒரு 4 பருப்பு 5 பருப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா மென்று ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து அந்த சலைவாவோடு சேர்த்து முழுங்குனீங்கன்னாவே ஓரளவுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூட ஸ்பைசியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பால் பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வயிறு புண்ணுக்கும் பால் பொருட்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மோர் வேணால் குடிச்சிக்கலாம். பால், டீ, காஃபி அந்த மாதிரியான பானங்களை தவிர்த்துருங்க. காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரம் சாப்பிட்லாம். கூட வந்து இந்த ஏலாதி சூர்ணம் வந்து காலையில், மத்தியானம், ராத்திரி 3 வேளைக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி குடிச்சிக்குவோங்க. இதுவும் நல்ல அருமையான ரெமடியாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நெய்யில் கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டு 1/4 ஸ்பூன் ஏலாதி சூர்ணம் பவுடர் போட்டு குழப்பி எடுத்து சப்பி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் முடியலைங்க, எனக்கு டைம் கிடைக்கலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தண்ணியிலையாவது கரைச்சி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக, உங்களுடைய உணவு பழக்கத்தின் மாற்றத்தை கொண்டு வரதன் மூலமாக கட்டாயம் உங்களுடைய வயிறு புண்ணை நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.